ஆனா தாவீது என்ன செய்யறேன்னா, எல்லாரும் யுத்த காலத்தில் இருக்கும்போது இவர் மாத்திரம் அரண்மனையில் இருந்துட்டு, அரண்மனையில் இருந்தது மாத்திரம் இல்லாம மேல உப்பறையில உலாவும் போது ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்து அவளோடு தவறான காரியத்தை செய்து அவன் கணவன் உரியாவை போர்க்காலத்திலே சாகடிக்க சொல்லி எத்தனை பெரிய தீங்கை செய்து விடுகிறார். அவர் கற்பனைகளை மீறுகிறார், கட்டளைகளை மீறுகிறார். இப்படி தவறு செய்த உடனே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உணர்த்துகிறார். அப்பதான் அவர் ஆண்டவத்துல மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரே நான் மன்னிச்சிரும். அதுதான் சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, அதுல தாவீதுங்க சொல்றாரு, ஒளையான சேற்றில் இருந்து. தாவீதுக்கு தெரியும் அவர் ஒளியான சேற்றிலிருந்து தான் இருந்தவர். ஆனா கர்த்தர் அந்த தாவீதை ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை அடிபாதத்தில் இருக்கா, ஒளியான சேற்றில் இருக்கிறது போல இருக்கா, பயப்படாதீங்க. அவர் உங்களை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுக்கிறது மாத்திரமில்ல, உங்க கண்மணி மேல் நிறுத்த வைக்க உண்மையில் அவர் இருக்கிறார்.